Good morning, children. Let us see our first unit, measurement. Before that, we'll see what is physics. Physicsனா என்ன? Physicsனா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்னென்ன இருக்குன்னு சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணுறது தான் ஃபிசிக்ஸ். தட் இஸ் ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. இப்போது சயின்டிஃபிக் தியரிஸ் இருக்கும், அதை மட்டுமே ஃபிசிக்ஸ் பிலீவ் பண்ணுறதில்ல. அது வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக நம்ம கொடுத்துருக்க சயின்டிஃபிக் தியரிஸ் எல்லாம் கரெக்டு, எல்லாத்தையுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு பிளேஸோட வெதர் ஆர் ஹீட்டை பற்றி டிட்டர்மைன் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணும்போது எந்த அளவு டெம்பரேச்சர் வேரி ஆகுது, அப்போது ஒரு டெம்பரேச்சருங்கிறத ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ டே டு டே லைஃப். இப்போது ஒரு கிளாத் வாங்க போகிறீங்க, ஒரு கார்பெட் வாங்க போகிறீங்க, எவ்வளோ லென்த்துன்னு கேட்குறாங்க. இல்லாமல் போய் வாங்க முடியுமா உங்களால்? ஸோ வி நீட் டு மெஷர் ஈச் அண்ட் எவ்ரி திங். மில்க் வாங்க போகிறீங்க, எவ்வளோ மில்க் வேணும்னு கேட்பாங்க. அப்போ யூ ஹாவ் டு டெல் த மெஷர்மெண்ட், ஹவு மச் குவான்டிட்டி யூ நீட். ஸோ மெஷர்மெண்ட் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் அ டே டு டே லைஃப். இப்போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பேஸ் ஸ்டடியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இல்லாமல் வி கான் டூ எனி அதர் கேல்குலேஷன்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போ வாட் இஸ் மெஷர்மெண்ட்னா என்ன? மெஷர்மெண்ட்னா ஒரு அன்னோன் குவான்டிட்டியை ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், லென்த்னா என்னன்னு தெரியும், 4 மீட்டர். இப்போது லென்த் எவ்வளோ? லென்த்துங்கிறது ஒரு அன்னோன் குவான்டிட்டி. எவ்வளோ லென்த்து? 4 மீட்டர். அப்போது 4 அப்படிங்கிறது மேக்னிட்யூட் வேல்யூஸ், மீட்டருங்கிறது லென்த்தோட ஒரு யூனிட், ஒரு சிம்பிள் ஆஃப் யூனிட். இப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு உங்களை கேட்குறாங்க, அது தெரியலை. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் அ அன்னோன் குவான்டிட்டி. 100 கிலோமீட்டர். இப்போது 100 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அதுக்கு பேர் மேக்னிட்யூட். 100, 200, 1, 2, 3 இந்த மாதிரி கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு பேர் மேக்னிட்யூட். அதுக்கு பக்கத்தில் கிலோமீட்டருங்கிறது ஒரு சிம்பிள் ஆஃப் யூனிட். ஸோ வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஒரு அன்னோன் குவான்டிட்டியை ஒரு நோன் குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். ஒரு அன்னோன் குவான்டிட்டியை ஒரு நோன் குவான்டிட்டியோட, ஒரு நோன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் இஸ் கம்பேரிங் அன்னோன் குவான்டிட்டி வித் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போது மெஷர்மெண்ட்டுக்காக வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு தே ஹவ் யூஸ்ட். இப்போ நீங்கள் முன்னாடி உங்கள் பாட்டி காலத்தில் சொல்லியிருப்பாங்க, கையில் முழத்தில் நடந்தோம், காலில் நடந்தோம். ஒருத்தவங்க ஒரு மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி காமன்லி வேர்ல்டு வைஸ் யூஸ்ட் சம் வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்பிஎஸ் சிஸ்டம். இப்போது எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் பேஸ்னு பார்த்தா ஒரு 3 இருக்கும், மாஸ், டைம் அண்ட் லென்த், மாஸ், டைம். இது 3 குவான்டிட்டியையும் எப்படி வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் மெஷர் பண்ணியிருக்காங்கன்னு லெட் அஸ் சீ நவ். எஃப்பிஎஸ் சிஸ்டம் அது அப்படின்னா என்னென்னா பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஃப்பிஎஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ அவங்க லென்த்தை ஃபூட்டில் மெஷர் பண்ணியிருக்காங்க, ஃபூட்னு சொல்லியிருக்காங்க. மாஸை பவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. டைமை செகண்டுங்கிற ஒரு யூனிட்னால் மெஷர் பண்ணியிருக்காங்க. எஃப்பிஎஸ் அப்படி மீன்ஸ் ஃபூட் ஃபார் லென்த், பவுண்ட் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். நெக்ஸ்ட், சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் எம்கேஎஸ் சிஸ்டம். In the CGS system and MKS system, commonly olden times they were used worldwide. That is called metric system of units. இப்போ CGS system means centimeter for length they will measure only in centimeter, gram for mass and second for time. இப்போ CGS means centimeter for length, gram for mass and second for time. Next one is MKS system. இப்போ லென்த்தை மீட்டரில் மெஷர் பண்ணியிருக்காங்க, மாதம் கிலோகிராமில், டைமை செகண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் எம்கே சிஸ்டம், மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். ஸோ இது மாதிரி வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சம் காமன் சிஸ்டம் பார்த்தோன்னா எஃப்பிஎஸ் சிஸ்டம், தட் இஸ் கால் பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் எம்கேஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் எம்கேஎஸ் சிஸ்டம் ஆர் கால் மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதெல்லாம் வேரியஸ் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணால் அட்லாஸ்ட் என்னவாகும், தேர் வில் பி சம் கன்ஃபியூஷன்ஸ் வில் அக்கர். ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் ஒரு பீப்புள் இன்னொரு பீப்புள் மெஷர் பண்ணுறதுலையும் சம் கன்ஃபியூஷன்ஸ் ஹேவ் அரைவ். ஸோ இன் ஆர்டர் டு கம் டு அன் கன்க்ளூஷன் அண்ட் டு பில்ட் யூனிஃபார்மிட்டி, எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே பண்ணி நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கொண்டு வரணும், ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் 1916 பாரிஸ் அட் ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. எதுக்கு? வெயிட்
அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக நடந்தது. ஸோ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அட் பாரிஸில் 11th கான்ஃபரன்ஸ் 1960 நடந்திருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸில் தான் நமக்குன்னு ஒரு காமன் சிஸ்டம் கொண்டு வரணும். லென்த், மாஸ், டைம் இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் குவான்டிட்டிஸ் கொண்டு வரணும், ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி டிசைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கொண்டு வந்த அந்த சிஸ்டம்க்கு பேர் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னாலும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். வாட் இஸ் மீன் பை ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்? எதெல்லாம் அளக்க முடியுமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ஃபிக்ஸட் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். 7 ஃபிக்ஸட் குவான்டிட்டிஸ் அண்ட் 22 டிரைவ்டு குவான்டிட்டிஸ். இப்போ 7 ஃபிக்ஸட் குவான்டிட்டிஸ் இருந்தால் 7 ஃபிக்ஸட் யூனிட்ஸ் அல்லது பேஸ் யூனிட்ஸ் கிடைக்கும். 22 டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் 22 டிரைவ்டு யூனிட்ஸ் கிடைக்கும். இது டைமுக்கு டைம், எந்த 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ, அந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. எந்த காலம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் யூனிட் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கேல்குலேஷன்ஸ்க்கெல்லாம் அது கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் இருந்தது, அதோட பெஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்போது வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கான்ஃபரன்ஸ் பாரிஸில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம், ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் தே ஹவ் ஃபார்ம். அப்போது அதில் எத்தனை பேஸ் யூனிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? 7 பேஸ் யூனிட்ஸ். இப்போது 7 பேஸ் குவான்டிட்டினா அந்த குவான்டிட்டிஸ்க்காக 7 பேஸ் யூனிட்ஸ். தென் 22 டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அப்போது 22 டிரைவ்டு யூனிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வாட் ஆர் த 7 பேஸ் யூனிட்ஸ்? அந்த 7 பேஸ் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த்தை மீட்டருங்கிற யூனிட்னால் மெஷர் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி லென்த், என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி லென்த், அதை மெஷர் பண்ணுற யூனிட் மீட்டர், METRE, அதோட சிம்பிள் ஸ்மால் m. நெக்ஸ்ட் மாஸோட யூனிட் கிலோகிராம், அதோட சிம்பிள் kg, ஸ்மால் kg. தென் டைம் அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட், சிம்பிள் s. டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின், அதோட சிம்பிள் கேபிட்டல் K, note it, capital K. Then electric current, அதோட யூனிட் ஆம்பியர், அதோட சிம்பிள் கேபிட்டல் A. தென் amount of substanceனால் ஒரு மாலிக்யூலுக்குள்ளே எவ்வளோ என்னென்ன மாதிரி, இப்போ காப்பர் சல்ஃபேட்னா எவ்வளோ காப்பர் இருக்குது, எவ்வளோ சல்ஃபர் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது. அதோட யூனிட் மோல், சிம்பிள் MOL, எவ்ரிதிங் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர். தென் லூமினஸ் இன்டென்சிட்டினா நீங்கள் லேட்டராக நீங்கள் படிப்பீங்க. ஒரு லைட்டோட வெளிச்சம் எவ்வளோ பிரைட்னஸ், அதை பற்றி ரிலேட்டட் டு லைட். அதோட யூனிட் கேண்டிலா, சிம்பிள் CD. இப்போ இது வரைக்கும் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டிங்கிற 7 பேஸ் குவான்டிட்டிஸ், அதோட 7 பேஸ் யூனிட்ஸ், அதோட சிம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, let us move on to the next part. இப்போ ஐஸ்கிரீம் பார்த்துருப்பீங்க. ஐஸ்கிரீம் ஹாட்டாக இருக்குமா? எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஐஸ் க்யூபை டச் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? யூ வில் ஃபீல் கூல். இப்போ ஹாட் அயன் பாக்ஸ் இருக்குது. அயன் பாக்ஸ் பக்கத்தில் போனால் how will you feel? யூ வில் ஃபீல் ஹாட். ஒரு ஃபயர் இருக்குது, ஃபயர் பக்கத்தில் நல்ல நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, அது பக்கத்தில் போனால் யூ வில் ஃபீல் ஹாட். இது என்ன? இப்போது 2 டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் யூ ஆர் கெட்டிங். ஒரு பக்கம் கூலாக இருக்குது, இன்னொரு சப்ஸ்டன்ஸ் போனால் ஹாட்டாக இருக்குது. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோட இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர். எஸ், யூ ஆர் கரெக்ட். லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால் என்ன? ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹாட்னஸ், அது எவ்வளோ வெப்பமாக இருக்குது இல்லை எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் டெம்பரேச்சர் அப்படின்னு பேர். அப்போது அந்த டெம்பரேச்சரை நம்ம என்ன குவான்டிட்டி, அப்போ அதை மெஷர் பண்ண முடியும்ல. இப்போது ஒரு இடத்துல போகும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஒரு இடத்துல போகும்போது ரொம்ப கூல்னு இருக்குது, ஒரு இடத்துல மீடியமாக இருக்குது. ஸோ we can measure it, isn't it? அப்போது டெம்பரேச்சர் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போது டெம்பரேச்சர்னால் என்ன? டெம்பரேச்சர் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதை மெஷர் பண்ண முடியும். that express degree of hotness or coldness of a substance. இப்போது டெம்பரேச்சருங்கிறது என்ன? அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது அதை மெஷர் பண்ண முடியும். ஒரு பொருளோட ஒரு ஹாட்னஸ், ஒரு வெப்பத்தன்மையோ அது ஒரு குளிர்ச்சி தன்மையோ பற்றி சொல்கிறது தான் டெம்பரேச்சர். இப்போது ஒரு வாட்டரை வச்சுருக்கீங்க, நீங்கள் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண என்னவாகும்? அந்த ஹீட்டை கொடுக்க அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சருங்கிறது, அதாவது வாட்டரோட டெம்பரேச்சருங்கிறது ரைஸ் ஆகும். ஸ்லோவாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? டெம்பரேச்சரை ஹீட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க. அப்போ டெம்பரேச்சர் லோயர் ஆகும். ஒரு அடுப்பு வச்சு நிறைய ஃபயர் வுட் வச்சு ஒரு 10 ஸ்டிக் வச்சு கொளுத்துறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக், செகண்ட் ஸ்டிக், தேர்ட் ஸ்டிக்,
இந்த மாதிரி ஃபயர்வுட் வைக்கிறீங்க. அப்போ வைக்க என்னவாகும், ஹீட்டு ரைஸ் ஆகும். அப்போது ஹீட்டு கொடுத்தோன்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஹீட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னவாகும், டெம்பரேச்சர் லோயர் ஆகும். இப்போ இந்த டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறது, கையை வச்சு மெஷர் பண்ண முடியுமா? நோ. அப்போது அதுக்குன்னு சம் வேஸ் ஆர் தேர். இப்போது டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு எதனால் டெம்பரேச்சர் வருது, எல்லா சப்ஸ்டன்ஸும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எதால் மேடப்பாக இருக்குது, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்னால இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு மோஷனுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹாட் ஃப்ளோரில் நிற்கிறீங்க, நல்ல மொட்டை மாடியில் ஒரு 1 o'clock மேலே போகிறீங்க வித்தவுட் ஸ்லிப்பர்ஸ். ஹவு டு யூ ஃபீல்? யூ வில் ஸ்டார்ட் டு ஜம்ப், வைப்ரேட் ஆக ஆரம்பிப்பீங்களா இல்லைங்களா? அப்போது ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸில் உள்ள கைனெட்டிக் எனர்ஜி, ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். இப்போது கைனெட்டிக் எனர்ஜினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு எனர்ஜி ப்ராசஸ் டியூ டு மோஷன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். எந்தெந்த பொருள்லாம் இயக்கத்தில் இருக்கோ, வேலை செஞ்சிட்டு இருக்கோ, அதுக்கு பேர் தான் கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கும். இப்போ என்ன பண்ணும், ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலை, ஒரு ஆட்டம் அல்லது ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தை என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும், ரிப்பல் பண்ணும். சம் மோஷன்ஸ் வில் பி தேர், வைப்ரேட் ஆகிட்ருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்ருக்கும். அது மாதிரி அது மோஷனில் இருந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் கைனெட்டிக் எனர்ஜி. ரெஸ்ட்டில் இருந்தால் பொட்டென்ஷியல் எனர்ஜி. மோஷன் எனர்ஜி இஸ் கால்டு கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ எல்லா சப்ஸ்டன்ஸ்லேயும் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண என்னவாகும், அந்த ஆட்டம்ஸ்லாம் இட் வில் ஸ்டார்ட் டு ஜம்ப். அப்போது மோஷன் அதிகமாக இருக்கும், நல்லா கடன்னு மூவ் ஆகும். அப்போது மோஷன் வில் பி மோர். மோஷன் அதிகமான என்னவாகும், கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் என்னவாகும், டெம்பரேச்சர் வில் இன்க்ரீசஸ். மெதுவாக ஸ்லோ பண்ணுறீங்க, அந்த வைப்ரேஷனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போது கைனெட்டிக் எனர்ஜி லோவாகும், அப்போ டெம்பரேச்சர் லோவாகும். எக்ஸாம்பிள் இஸ், நீங்கள் போய் ஹாட் சம்மரில் நல்லா போய் மாடியில் வித்தவுட் ஸ்லிப்பர்ஸ் நிற்கிறப்ப யூ வில் ஸ்டார்ட் டு ஜம்ப். அப்போ உங்களோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனோடனே டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது ஐஸ் க்யூப் மேலே போய் நிற்கிறீங்க, என்னவாகுவீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன், ஒரு ஜர்க் இருக்கும். அப்போது டெம்பரேச்சர் குறைய கைனெட்டிக் எனர்ஜி குறைஞ்சிரும். அப்போது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிகல் இந்த சிஸ்டம், அதை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுறோம். தட் இஸ் கால் தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் டைரக்ட்லி. அதுக்கு உட்காந்து வேல்யூஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்காது. வி கேன் யூஸ் டைரக்ட்லி யூஸிங் த தெர்மாமீட்டர்ஸ் வி கேன் மெஷர் த temperature. அப்போ what is the SI unit of temperature? Kelvin. Kelvin, Kelvin, capital K. SI unit of temperature is Kelvin. இப்போது டெம்பரேச்சர்னா என்ன, டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடின்னு பார்த்தோம். இப்போ டெம்பரேச்சருங்கிறது எப்படி வந்திருக்கு, ஒரு பார்ட்டிகல் ஒரு சிஸ்டமில் இருக்க ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி தான் அதோட டெம்பரேச்சர்னு சொன்னோம். கைனெட்டிக் எனர்ஜினா என்ன, எனர்ஜி ப்ராசஸ் டியூ டு மோஷனில் அந்த ஆட்டம்ஸ் இருக்கும்போது எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி கிடக்குதோ அதுதான் அதோட டெம்பரேச்சர்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஒன், தெர்மாமீட்டர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் தெர்மாமீட்டர். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். இப்போது இந்த தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது, இந்த தெர்மாமீட்டர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் கேலிப்ரேட்டட். வாட் இஸ் மீன் பை கேலிப்ரேஷன், ஸ்டாண்டர்ட் மார்க்கிங்ஸ். இப்போது மீட்டர் ஸ்கேல் பார்த்துருப்பீங்க, அதில் மார்க்கிங்ஸ் போட்டு மெஷர்மெண்ட்ஸ் போட்டு நம்பர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கும். அதே மாதிரி தெர்மாமீட்டர்லையும் இட் ஹஸ் பீன் கேலிப்ரேட்டட் வித் மெஷர்மெண்ட்ஸ், லைன்ஸ் எல்லாம் போட்டு நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. இப்போது தெர்மாமீட்டரில் 3 ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது 3 டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் அது. செல்சியஸ் தெர்மாமீட்டர், ஃபாரன்ஹீட் தெர்மாமீட்டர், கெல்வின் தெர்மாமீட்டர். இந்த மாதிரி 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் கேலிப்ரேட்டடான தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ எதை வச்சு எந்த வேல்யூவை பேஸ் பண்ணி, இப்போ மீட்டர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 0 to 100 வரைக்கும் இருக்கும், உங்களுக்கு சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து வி கேன் கன்வெர்ட் மீட்டர் அப்படி இருக்கும். அதே மாதிரி தெர்மாமீட்டரில் லோயஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும், அதோட மேலே ஹையஸ்ட் பாயிண்ட் மேலே என்ன எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட், அந்த கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட். இது எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் ஐஸ். இப்போ தானே பார்த்தோம் இந்த லெசனில் SI சிஸ்டம்னா, SI சிஸ்டம் மீன்ஸ் we have to use common system everywhere. ஸோ இப்போ வந்து LFP மீன்ஸ் லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் ஐஸ். ஐஸ் இருக்கும் 0 degree C, when it's reach it will start to melt. 0 degree கீழே வரைக்கும் அது ஐஸாக இருக்கும். அந்த 0 degree ரீச் பண்ணி அதுக்கு மேலே போகிறப்ப என்னவாயிடும், அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் 0 டிகிரியை தே ஹவ் டேக்கன் அஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் ஐஸ். அந்த லோயஸ்ட் ஃபிக்ஸட் பாயிண்டில் என்ன வச்சுருக்காங்க, அந்த 0 அப்படிங்கிறத
LFP that is melting point of pure ice வச்சுருக்காங்க. அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் மேலே அந்த தெர்மாமீட்டரில் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் எதை வச்சுருக்காங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். 100 degree C ரீச் ஆனோன்னு தட் வில் ஸ்டார்ட் டு பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கால் UFP அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட். லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட்டுங்கிறது 0 degree C, upper fixed point is 100 degree C, that is boiling point of water. இப்போ செல்சியஸ் ஸ்கேல் பார்த்துருக்கோம். அதோட லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் என்ன 0 degree C, அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் 100 degree C. அப்போது 100 minus 0 எவ்வளோ வரும்? 100 வரும். எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் லைன்ஸ் போட்டிருப்பாங்க இன் செல்சியஸ் ஸ்கேல் தெர்மாமீட்டரில்? 100 டிவிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேரன்ஹீட் ஸ்கேல். ஃபேரன்ஹீட் ஸ்கேலில் கீழே LFP லோயஸ்ட் அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 32 டிகிரி எஃப்னு இருக்கும். அந்த ஸ்கேலில் ஏன் அந்த 32 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் ஐஸ் வந்து தட் வில் ஸ்டார்ட் டு மெல்ட். 212 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் தட் வாட்டர் ஸ்டார்ட் டு பாயில். அப்போது LFP for Fahrenheit scale is 32 degree Fahrenheit. UFP for Fahrenheit scale is 212 degree Fahrenheit. இப்போ 212 minus 32 எவ்வளோ வருது? 180 வருது. அப்போ Fahrenheit thermometerல how many divisions will be there? 180 division will be there. அதோட லோயஸ்ட் பாயிண்ட் கீழே வந்து லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் எதில் இருக்கும்? 32ல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் எதில் முடிஞ்சிருக்கும்? 212ல் முடிஞ்சிருக்கும். எவ்வளோ லைன்ஸ் இருக்கும்? அதில் 180 லைன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேலில் 273 கெல்வின். 273 கெல்வினில் தான் என்னவாக ஆரம்பிக்கும்? ஐஸ் வந்து தட் வில் ஸ்டார்ட் டு மெல்ட். தட் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி C. அப்போது LFP எப்படி இருக்கும்? 273. அதோட அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட்டோட வேல்யூ என்ன? 373. தட் இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி C. அதாவது வாட்டர் பாயில் ஆகிறது. அப்போது 373 கெல்வின் மைனஸ் 273 என்ன வேல்யூ வருது? 100 வருது. அப்போ எவ்வளோ லைன்ஸ் அல்லது டிவிஷன்ஸ் இருக்கும் அந்த கெல்வின் ஸ்கேல் தெர்மாமீட்டரில்? 100 இருக்கும். செல்சியஸ் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸ் வில் பி தேர். ஃபேரன்ஹீட் ஸ்கேலில் 180 டிவிஷன்ஸ் வில் பி தேர். அண்ட் கெல்வின் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ் வி ஆர் யூஸிங். இப்போது ஜென்ரல் ஃபார்முலா சென்டிகிரேட், ஃபேரன்ஹீட், கெல்வின் இது மூணுக்கும் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன போட்டிருக்காங்கன்னா C minus 0 by 100. C சென்டிகிரேட் ஸ்கேல் மைனஸ் 0ங்கிறது என்ன? அதோட லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் divided by 100. 100 is number of divisions. Fahrenheit ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு F மைனஸ் 32. 32ங்கிறது அதோட லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் டிவைடட் பை 180 எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவிஷன். கெல்வின் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா K மைனஸ் 273 அதோட லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் K மைனஸ் 273 டிவைடட் பை 100. 100ங்கிறது அதோட நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். இங்கே உங்களுக்கு 3 kinds ஆஃப் calibrated thermometers have been given. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. செல்சியஸ் ஸ்கேல் தெர்மாமீட்டர், ஃபேரன்ஹீட் தெர்மாமீட்டர் அண்ட் கெல்வின் ஸ்கேல் தெர்மாமீட்டர் அதோட லோயர் ஃபிக்ஸட் பாயிண்ட் அண்ட் அப்பர் ஃபிக்ஸட் பாயிண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்குங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, இந்த வேரியஸ் தெர்மாமீட்டர் இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளினிக்கல் தெர்மாமீட்டர். இங்கே ஹாஸ்பிட்டல் போனோடனே டங்க்கு கீழே ஒரு தெர்மாமீட்டர் கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போலாம் டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓல்டன் டேஸ் இன்னுமே சம் ஹாஸ்பிட்டல்ஸ் தே ஆர் யூஸிங். இன்னும் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மர்க்கரி வச்சுருக்கோம் அந்த தெர்மாமீட்டரில். அதுக்கு பேர் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ். ஃபிசிஷியன்ஸ் தட்ஸ் கால் டாக்டர்ஸ் தே ஆர் யூஸிங் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ். அது என்ன ஸ்கேலில் கிராஜுவேட்டட் ஆகிருக்கும்? ஃபேரன்ஹீட் ஸ்கேலில் ஆகிருக்கும். இப்போ லேபு, சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் சயின்டிஸ்ட் என்ன ஸ்கேல் தெர்மாமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கெல்வின் ஸ்கேல் தெர்மாமீட்டர்ஸ். இப்போது டெய்லி பார்த்துருப்பீங்க இவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு நியூஸில் போட்டிருப்பாங்க, நியூஸ் பேப்பர்ஸில் போட்டிருப்பாங்க, வெதர் ரிப்போர்ட்டில் போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற தெர்மாமீட்டர் வந்து செல்சியஸ் ஸ்கேல் தெர்மாமீட்டர்ஸ். ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இது ஃபேரன்ஹீட் ஸ்கேலில் இருக்கும். சயின்டிஸ்ட் லெபார்ட்டரி யூஸ் பண்ணுறது கெல்வின் ஸ்கேல். காமன்லி யூஸ்டு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்து கெல்வின் ஸ்கேல் தெர்மாமீட்டர்ஸ். இப்போது இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? வாட் இஸ் ஃபிசிக்ஸ்? ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. What is measurement? Comparing the unknown quantity with the known quantities. அப்புறம் various system of units, CGS, FBS, MK system of units பார்த்துருக்கோம். அப்புறம் international system of units. International system of units எதனால் கொண்டு வந்தாங்க? யூனிஃபார்மிட்டிக்காக கொண்டு வந்தாங்க. Then how many fundamental units? 7 fundamental units. Then 22 derived units. Fundamental unitsனாலும் base unitsனாலும் 1.
அப்போது அந்த பேஸ் யூனிட்ஸோட எஸ்ஐ யூனிட்ஸ் அதோட யூனிட்ஸ் என்ன, பேஸ் குவான்டிட்டிஸ் என்ன, அதோட யூனிட்ஸ் என்ன. பேஸ் குவான்டிட்டிஸ் என்னென்ன பார்த்தோம், லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி பார்த்தோம். அதோட யூனிட்ஸ் என்ன பார்த்தோம், லென்த் மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், amount of substance mole, luminous intensity candelaன்னு பார்த்தோம். Next one, what is temperature? Degree of hotness or coldness of a body. Then what is the unit for temperature? Kelvin. Then how to measure temperature? By using thermometer. What are the three different scales of thermometer? We have seen Celsius, Fahrenheit, Kelvin. In the three types of thermometers. In the three different calibrated thermometers where we are using அதையும் பார்த்தோம். Physicians, they are using Fahrenheit scale thermometer. Scientists, they are using Kelvin scale thermometer. Then weathercast, commonly temperature measurementsக்காக யூஸ் பண்ணுறது Celsius scale thermometers. இதுதான் இந்த லெசனில் நாம் பார்த்த பாயிண்ட்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.